போன முறை வந்தப்போ பேசினாரு, பாஜக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர திட்டங்கள் திமுக தடுக்குது. பிரதமர் சொல்றாரு, அவங்க கொண்டு வர திட்டங்களை நாம போய் தடுக்கிறோமா? நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இது மோடி புழுகு. அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தா நாம தடுக்கிறதுக்கு? எந்த திட்டத்துக்கு நாம தடையா இருந்தோம்னு சொல்லுவாரா? நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைய 2014 அறிவிச்சிங்க. அப்ப யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர்? மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவர் தடுத்தாரா? இல்லையே. அடுத்து உங்களுடைய நண்பர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்க தடுத்தாங்களா? இல்லையே. 2021 நாங்க ஆட்சிக்கு வந்தோம், நாங்க தடுத்தோமா? இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் தான் தடுத்தாங்களா? இல்லையே. உங்களை யாரும் தடுக்கல. ஆட்சியில் இருந்த 10 வருஷமா தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காம தேர்தலுக்கு 10 நாள் வந்து போய் சொன்னா தமிழ்நாட்டு மக்களான நாங்கள் என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இழிச்சவாயங்களா? பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவோட உயிர் மூச்சு. இனி இந்த பொய்களும் கட்டுக்கதைகளும் மக்களிடம் எடுபடாது. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த, இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ்நாட்டை உயர்த்துவோம், இந்தியாவை காப்போம். நன்றி, வணக்கம்.